ஹாய் ஹலோ வணக்கம். குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர், டாரட் ரீடர், ஒரக்கல் ரீடர் கிருஷ்ண கீர்த்திங்க. நாம் கன்னிக்கு அப்புறம் இப்போது துலாம், லிப்ரா, இவங்களுக்கு சர்டன் டிரான்சிட் இந்த 2025 to 2027 என்ன பலன் கொடுக்க போகுதுங்கிறத டாரட்டில் பார்க்க போகிறோம். ஸோ டாரட் பலன் இதுவுமே கொஞ்சம் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம், பர்சனலாக கேட்கலாம். பர்சனலாக கேட்கும்போது உங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை. கோச்சாரத்தில் சொல்கிற மாதிரி ஜாதகம் வைத்து முழுமையான பலன் சொல்லுவாங்களோ அப்படி தேவையில்லை. உங்களோட எனர்ஜிஸ்லேயே இது நல்லா இருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ரெண்டு கார்டு சூப்பர். பேஜ் ஆஃப் கப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. இப்படி வைக்கிறேன். அடுத்து கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, அடுத்து ஃபோர் ஆஃப் ஸ்வார்டு, குயின் ஆஃப் ஸ்வார்ட், கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இது பச்சை இடம் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து 8 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸ். அடுத்து 5 ஆஃப் வாண்ட்ஸ். அடுத்து 3 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட். ரெண்டு கார்டு வந்திருக்கு. த மூன் அண்ட் ஜஸ்டிஸ். சூப்பருங்க, ஜஸ்டிஸ். ஓகே, இதோட நிறுத்துவோம். பேஜ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப், 4 ஆஃப் ஸ்வார்ட். இப்போ நம்ம துலாமுக்கு பார்க்குறோம் இல்லையா. ஆக்சுவலாக இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் பாருங்கள், அவரோட இந்த கால்கள் கீழே இருக்கும். அந்த கீழே இருக்க கால்களோட இது அப் டயக்ராம். அதில் ஒரு கப் இருக்கும், அதில் ஒரு பிக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ரெண்டும் இணைகிற மாதிரி கடலில் அவர் போட்டிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட்டிவிட்டி, லவ், ட்ராமா அண்ட் டே ட்ரீமர், இதெல்லாம் இதில் சொல்லுவாங்க. பகல் கனவு காண்றது, அதுக்கான ஆக்ஷன்ஸை கொஞ்சம், ஆனால் அது மோரோவர் கொஞ்சம் எஸ்கார்டு தான். மனசுலேருந்து நிறைய ஆசைப்படுறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிங்க்குக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். அழகாக ஹிக்கிக்கு அழகாக இருக்குது. ஸோ இவர் எண்ணங்கள் எல்லாமே கை கூடணும், நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுலேருந்து உங்களுக்கு இந்த சாட்டர்ன் டிரான்சிட் ஆரம்பிக்குது. அண்ட் தென் கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இந்த தலையில் ஒரு கிரீடம் வச்சுருப்பாங்க. அது வாட்டர்லே இருக்கும், கப்பல் இருக்கும், ஒரு ஸ்டார் இருக்கும், கப் இருக்கும், அண்ட் ஃபிஷ் இருக்கும். ஸோ இதோட ரிசல்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல, நீங்கள் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்களே, அது ஒரு வெளிநாடுக்காக இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கான விஷயம் உங்களுக்கு தகவல் வரப்போகுது. இதில் என்னென்ன விஷயமா நீங்கள் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேட்டர், ஒரு மென்டார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க, இப்படி யாராக வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்டராக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஆஃப் ஸ்வார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம். இது
நல்ல ஒரு ரெஸ்டிங் டைம். அப்போது இதில் வர என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ட்ரீமை அடையிறதுக்கு இல்லை உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மெடிடேஷன், ரிலாக்ஸ், அமைதியாக உங்கள் உள்ளுணர்வை உங்களுக்குள்ளே திருப்புறது. நல்லா யோசித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா விஷயமும் எடுத்து ஒரேடியாக போட்டுக்காமல் 4 பேர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் இதற்கான வழியை தேர்ந்தெடுக்கணும். குயின் ஆஃப் ஸ்வார்ட் அப்படின்னு வருது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குயின் ஆஃப் ஸ்வார்டு நேர்மையான முறையே நிறைய குறிக்கும். ஸோ நேர்மையான முறையில் உங்களோட சாஃப்ட் கார்னர் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு, கொஞ்சம் ஸ்டபனாக, கொஞ்சம் ரஃப்பாக அந்த நேர்மையான முறையில் உங்கள் காரியத்தை, அதுதான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு. ஸோ உங்கள் காரியத்தை நீங்கள் கொஞ்சம் செயல்படணும். அதுக்கு ஒரு கம்பீரம் தேவை அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ஆளுமை. இதில் குயின் ஆஃப் ஸ்வார்டும் பயங்கர ஆளுமைங்க, பெண்மை இருக்காது அங்கே. அது மாதிரி ஆளுமை உங்களுக்கு இருக்கணும், ஒரு கர்ஜனை இருக்கணும், ஒரு பின்வாங்குதல் கூடாது, ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லட்சியத்துக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் கம்பீரமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ எல்லாமே இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பே தான் குறிக்குது. உங்கள் உழைப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த 8 ஆஃப் ஸ்வார்டு ரிவர்ஸ் வந்துருக்கு. உங்கள் உழைப்பு கம்மியாக இருக்குது இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா. அதே மாதிரி 9 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் வந்துருக்கு. அப்படி ஸோ இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது தான். ரெண்டாவது நீங்கள் ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை கையில் எடுத்துக்கிறீங்க. அதே சமயம் ஒன்று அந்த எட்ஜில் இருக்கீங்க, இல்லைன்னா இமீடியட்டாக ஒரு பார்ட்டி, ரிலாக்ஸ் பண்ணுறது, ஒரு டூர் போகிறது, இல்லை ஒரு மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் நிறையா ஈடுபடுறது, அந்த மாதிரி இப்படி இருக்கீங்க. இல்லைன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ரெண்டையுமே ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இது ஓரளவு உங்களுக்கு உங்களோட அந்த எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பென்டகல்ஸே வரல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோ, உங்களோட ஸ்டேட்டஸு, உங்களோட இமேஜு, உங்களை பற்றி மற்றவங்க இது மட்டும் இந்த ஜஸ்டிஸ் மட்டும் தராசு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானமான ஒரு முடிவையும் குறிக்குது. இன்னொன்று இது வியாபாரத்தையும் குறிக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் லைஃப்பில் உங்களை ஜெயிக்க முடியும். நீங்கள் உங்களோட இந்த சனி டிரான்சிட் அட்வைஸ் பண்ணுறதோட இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதோட ப்ரெடிக்ஷன். ட்ரீமராக இருக்க போகிறீங்க. எப்போ பாரு ஒரு நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. இல்லைன்னா ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. இல்லைன்னா ஓவர் கர்ஜனையாக, ஓவர் முன்கோபக்காரராக செயல்பட போகிறீங்க. அப்புறம் உங்கள் ஆசைகள் கொஞ்சம் லிட்ரலி கொஞ்சம் பின்னாடி வரப்போகுது. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இருக்க போகிறீங்க. நிறைய காம்ப்ளிகேட்டட் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் இருக்க போகுது உங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆக போகிறீங்க. நிறைய இது இப்படியும் எடுத்துக்கலாம், இது உங்கள் அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். நான் என்ன கேட்டேன்னா டிரான்சிட்டில் என்ன பலன் தான் கேட்டேன். அதனால் செகண்ட் ஒன்று தான் கரெக்டு. நான் வழக்கம் போல் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நான் எப்போவுமே என் சேனலில் டுடே மெசேஜ் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் ஹையர் செல்ஃப் பவர் அப்படின்னு கொடுப்பேன். அது மாதிரி டக்குன்னு வந்துட்டேன். அப்படி வரக்கூடாது. ஸோ 4 ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் விசேஷங்கள் நிறையா நடக்க போகுது. அப்புறம் திருமண பொருத்தம் நிறையா இருக்குது. ஹனிமூன் ப்ராப்தம் நிறையா இருக்குது. அப்படின்னா திருமணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் தீராத பழி சொல் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியத்தை பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ இன்னொன்று போராடிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்க போகுது. இப்படி சரி. இப்போது
ஆரக்கல் கார்டில் இன்னும் பேலன்ஸ்டு என்னென்ன சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Plot hungry. Say anything, does anything, make shit up dramatic. இது மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ், ஜாக்பாட். ஸோ உங்களுக்கு இன்னொரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது இந்த டிரான்சிட்டில். வின்னிங் மணி, காட் ரிச், அன்எக்ஸ்பெக்டட் மணி. செம சூப்பருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா forces thing on you, forces their way in, uses force to get what they want. இந்த சுச்சுவேஷனும் இருக்குது. உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை செயல்பட வைக்க போகிறாங்க, உங்களை செயல்பட வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன, மூவிங். ஸோ ஒரு வேலை வாய்ப்போ ஒரு வெளிநாடு யோகமோ, நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அந்த மாதிரி மூவிங்கான வாய்ப்பு இருக்குது. கார்லெஸ், நோ கார், ரெப்போ, கார் இஷ்யூஸ். வண்டி வாகனம், 4ஆம் பாவம். வண்டி வாகனம் வந்து உங்களுக்கு ரிப்பேர் ஆகி இல்லைன்னா அந்த லோன் விஷயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து வந்து க்ரியேட்டிவிட்டி. அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஆஃப் கப்போட மேட்ச் ஆகி வந்திருக்கு. க்ரியேட்டிவிட்டி, ஸ்டீல் யுவர் ஐடியாஸ், காப்பீஸ் யுவர் ஒர்க், டூப்ளிகேட்ஸ், ஃபீட் ஆஃப் யூ அப்படின்னு. இது வந்து நீங்கள் 2 மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டீல் யுவர் ஐடியாஸ், ஸ்டீலியோ உங்கள் ஐடியாஸ் வந்து திருடப்பட போகுது. காப்பீஸ் யுவர் ஒர்க், உங்களோட வேலையும் காப்பி அடிக்க போகிறாங்க. டூப்ளிகேட் ஃபீட் ஆஃப் யூ, உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ஃபீட்ஸ் ஆஃப் யூ, உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டை வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியில் நிறைய அடி வாங்குற தன்மை இருக்குது. அன்பாதர்டு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே எதை பற்றியும் பாதர் பண்ணாமல் இருக்க போகிறீங்க. இல்லை உங்களை யாரும் பாதர் பண்ணாமல் அவங்கவுங்க தேவையை வச்சுக்க போகிறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா ஜாக்பாட்டு, நல்ல ஒரு கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குயின் ஆஃப் ஸ்வாடும் கிங் ஆஃப் ஸ்வான்ஸுமே உங்களுக்கு 4 ஆஃப் வான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுப்பதற்கான கார்டு மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் கார்டு. இந்த கார்டை வந்து ஒன்று எண்ட்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சுமே உங்களுக்கு பாப்பப் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கல இல்லையா? ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.